அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி. நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியணும்ல. மதுரையில் என் கட்சி பிள்ளை மருத்துவர் இருந்தான், அவனை நிறுத்த போனேன். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான். நிறுத்துறதுக்கு ஆர்வம். உன் மாமனார் வீட்டில் என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன்ட்டு. தேர்தலில் நிறுத்தது அவ்வளோ பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல, சரின்னு விட்டேன். அப்புறம் சண்முக பாரதின்னு ஒரு தம்பி மீனாட்சி அருத்தோணன் வளர்த்துறான், ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம கட்சி பிள்ளை. அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளோ விருப்பம். அண்ணன் சொல்லி நான் நிற்கிறேன்ட்டு. அவன் மனைவி ஒத்துக்கல, அவங்களும் மருத்துவர் தான். என்னை விவாகரத்து பண்ணிட்டு வேணா அவரை கூட்டி போங்கன்ட்டாங்க. என்னடா நான் என்னமோ கொலைக்களத்துக்கு கூட்டி போற மாதிரி, அவனை உலக புகழ் தானே கூட்டிட்டு போறேன். அது விட்டேன். கடைசியா ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது, பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யணும் தெரியல. எங்கெங்கயோ தேடிட்டேன். சமூக பிரதிநிதித்துவம் ஒண்ணு இருக்குல்ல எனக்கு, என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியா என் தம்பி பரணி மாட்டினான். டேய் அண்ணன் ரொம்ப அவங்க தான் ஒரு வயதில் நம்ம ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இல்ல நீ இதுக்கு அவனுக்கு சீட்டு கொடுக்குற வாயமுடுறா, நான் சொல்றதை கேள்றா. யாராவது ஒரு படிச்ச பிள்ளை இருக்கா, டாக்டர் கிட்ட பிறகு நம்ம தங்கச்சியே இருக்கு நிப்பாட்டிடலாம். தயவு செய்யறா காலில் விழுகிறா கொண்டாடா அப்படின்னு. அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை, என் அன்பு தங்கை பாருங்க. அவங்க முனைவர், யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர், அதோட பண்பலை வரிசைகளுடைய அறிவிப்பாளர். 10 ஆண்டுகளா அவள்கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க, எவனும் தப்பிக்க முடியாது. என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். என் சொந்தக்காரங்களாம் நம்பி நிறுத்துறேன், கைவிட்டுறாதிய, நல்லா இருப்பிய. நான் உண்மையிலே பாவம், ஏதா பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரு, ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஆமா 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. நான் கெஞ்சி கேட்டேன், அவ்வளவுலாம் வேணாம், வட்டி காசு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தனம் தர்ற மாதிரி இல்லை. அடுத்து சிவகங்கை, என்னுடைய மண், என்னுடைய மண். வீர பெரும் பாட்டியார். ஒரு பெண் எப்படி வாழணும்னு நீங்க நினைப்பீங்க? உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனும் வரைய முடியாது. அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும் நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது. இந்த உலகம் ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளன், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் நீங்க எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான். புருஷன் செத்துட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டி தான் நீ பார்த்திருப்ப. வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பத்தா வேலுநாச்சியார் தான். நல்லா கவனிச்சுக்கணும். அவளுடைய படை தளபதிகள், என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள், என்னுடைய பாட்டனார்கள், மருதிருவர்கள். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா என்று வீர முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை 8 நாள் சண்டையிட்ட சிவாஜி, மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றால் 8 மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு பார்த்துக்க. அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலுநாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு. ஏன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாம் போட்டியிடும் போது எங்கடா படுத்தீங்க? எங்கே படுத்தீங்க? சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும், கன்னியாகுமரியில பிரச்சனைனா போராடணும். ஆனா இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேட்பா எப்படி நிறுத்தலாம்? எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா? பிரிவினே. இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழ்கிற தமிழ் திருநாடு, என் நாடு, என் நிலம். எங்க வேணாலும் என் பிள்ளைகளை நிறுத்துவேன். அவ தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம், அவள் பூர்வீகம் என் மண்ணுதான். அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார். ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டிராத, கொண்டே வருவாளுங்க. தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில். ஆக சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணிருக்கேன். சும்மா உப்புக்கு சப்பானி நிறுத்தல,
முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். மயிலாடுதுறை சும்மா அதிர்து இல்ல, இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் அதிரும். என்னுடைய அன்பு தங்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி, சூழியல் செயற்பாட்டாளர், கல்வியாளர், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். என்னுடைய அன்பு இளவல், என் கொள்கை தம்பி, என் தோளுக்கு துணையாக நின்று என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் களஞ்சியம் அவர்கள் சிறந்த திரைப்பட இயக்குனர். படம் எடுப்பது மட்டும் படைப்பாளியின் வேலை அல்ல, ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காக என் தம்பியை நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். வெற்றி வேட்பாளராக வென்று வந்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் என் தம்பியின் குரல் ஒலிக்கும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முதுகலை பொறியியல் படித்தவர், இந்திய நாட்டின் இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து இயக்குனர் ஆனவர் என்னுடைய அருமை இளவல் மு. களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. கொஞ்ச நாளா காடு தான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்திரும்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.